खलीफा के हम हैं खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, हमारा हमारा खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, वो दिल है हमारा आका हमारा। அஸ்ஸலாமு அலைக்கும். ஹுசூருடன் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹுசூர் அவர்களுடனான 2 சந்திப்புகளின் சிறப்பு காட்சிகளை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அவற்றில் ஒன்று நார்வே நாட்டின் லஜ்னா உறுப்பினருடன் நடைபெற்றதாகும், மற்றொன்று அமெரிக்காவின் ஹுத்தாமுடன் நடைபெற்றதாகும். முதலாவதாக நாம் சனிக்கிழமை சந்திப்புடன் தொடங்குவோம். அன்று நார்வேயின் லஜ்னா எமாயில்லா உறுப்பினருடனான சந்திப்பில் ஹதரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹ் தஆலா பின் அஸ்ஸீஸ் அவர்கள் பரிவுடன் கலந்து கொண்டார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று ஜமாத்தே அஹ்மதியா நார்வேயின் நோத்ரோஃபல்லோ மஜ்லிஸை சார்ந்த லஜ்னா உறுப்பினர்கள் ஹஜரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹ் தஆலா பின் அஸ்ஸீஸ் அவர்களுடனான அருளுக்குரிய சந்திப்பிற்கான நடைபெற பெற்றனர். யுகேவின் இஸ்லாமாபாத் நடைபெற்ற இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காகவே இந்த லஜ்னா உறுப்பினர்கள் குறிப்பாக பயணம் மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த சந்திப்பின் போது லஜ்னா உறுப்பினர்கள் தமது நம்பிக்கையை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து ஹுசூர் அவர்களது வழிகாட்டலை பெற்றனர். நாம் ஏன் அகமதிகளாக இருக்கிறோம், அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதில் என்ன நன்மை இருக்கிறது என ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாம் அடி உதயம் வாங்குகிறோம், மக்கள் நம்மை தவறாக நினைக்கிறார்கள். நாம் நார்வேவில் வாழ்பவர்களானாலும் ஸ்வீடனில் வாழ்பவர்களானாலும் வேறு எந்த நாட்டவர்களானாலும் மக்கள் நம்மை தவறாகவே கூறுகிறார்கள். பிறகு அகமதியாக இருப்பதன் பயன் என்ன, நாம் ஏன் அகமதியாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கும் போதுதான் அகமதியாக இருப்பது நமக்கு பயனளிக்கும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்பு நிறைவேறியது. மேலும் நாம் அதனை ஏற்றவர்களாக இருக்கிறோம். எனவே தான் நாம் அஹ்மதிகளாக இருக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், இஸ்லாத்தின் போதனைகள்படி நாம் எப்படி செயல்பட வேண்டும், நாம் அல்லாஹை வணங்குவதற்கான உரிமையை எவ்வாறு செலுத்த வேண்டும், கடமையான ஐவேளை தொழுகைகளை நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், திருக்குர்ஆனில் எழுதப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும், மேலும் அவற்றை எவ்வாறு தேட வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் நாம் அகமதிகளாக இருப்பது நமக்கு பயனளிக்கும். அவ்வாறில்லை எனில் அகமதிகள் என்று வெறுமனே முத்திரை குத்திக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. சரியா? எனவே ஒவ்வொரு சிறுமியும் ஒவ்வொரு பெண்ணும் நாம் ஏன் அகமதிகளாக இருக்கிறோம், நம்முடைய பணிகள் என்னென்ன, நாம் அந்த கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது என்று சிந்திக்க வேண்டும். மேலும் நமது நாட்டில் அகமதியத்தை பரப்புவதற்கும் அகமதியத்தின் தூது செய்தியை மற்றவர்கள் வரை எட்ட வைப்பதற்கும் எப்படிப்பட்ட முன்மாதிரியை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். பிறகு இஸ்லாத்தின் உண்மையான போதனை உலகிற்கு தெளிவாகும் பொருட்டு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கொடியின் கீழ் வரும் பொருட்டு இந்த சமுதாயத்திலிருந்து மக்களை எப்படி அகமதியத்தில் இணைக்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். இது நமது குறிக்கோளாகும். இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுமியானாலும் பெரிய வயது பெண்களானாலும் இதை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். எனவே இதற்காகத்தான் லஜ்னா அமைப்பு நிறுவப்பட்டது. இதற்காகத்தான் லஜ்னாவின் பல்வேறு துறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எனவேதான் தர்பியத், தப்லீக் மற்றும் இதர துறைகள் உள்ளன. இவற்றின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். மேலும் மக்கள் உங்கள் முன்மாதிரியை கண்டு உங்களது சொற்களை செவியுற்று இஸ்லாத்தின் பக்கம் திரும்பும் அளவிற்கு, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களது கவனம் ஈர்க்கப்படும் அளவிற்கு உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். பிறகு அஹ்மதியத் உங்களது நாட்டில் பெரும்பாலும் பரவிவிடும். அந்த நாளை அல்லாஹ் நமக்கு காட்டுவானாக. இதுவே லஜ்னாவின் குறிக்கோளாகும். மேலும் இந்த நோக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும். உங்களால் இந்த குறிக்கோளை நிறைவேற்ற முடியுமானால் மிகவும் நல்ல விஷயம். நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் நிலையை மறு ஆய்வு செய்திருங்கள். இப்போது நாம் என்னவாக இருக்கிறோம், என்னவாக ஆக வேண்டும் என மதிப்பிடுங்கள். ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் அய்யதுல்லாஹு தஆலா பின் அஸ்ஸீஸ் அவர்கள் லஜ்னா உறுப்பினர்களுக்கு அவர்களது பயணத்தின் நோக்கம் குறித்தும் அறிவுரை கொடுக்கிறார்கள். நீங்கள் இங்கு தங்குங்கள், லஜ்னாவின் பிரதிநிதிகளையும் சந்தியுங்கள், தொழுங்கள், துஆக்கள் செய்யுங்கள், உங்களுடைய நிலைமைகளை மேம்படுத்த உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திரும்பிச் செல்லும் போது நீங்கள் இங்கு வந்த போது இருந்ததை விட உங்களது நிலைமைகள் உயர்ந்திருக்க வேண்டும். சரியா? இது நடந்தால்தான் பயன் கிடைக்கும். சரிதானே சிறுமியே? நான் கூறுவது உனக்கு புரிகிறதா? நீ ஒரு நல்ல அஹ்மதி சிறுமியாக ஆக வேண்டும். அப்போதுதான் அஹ்மதியத் என்றால் என்ன, இதுதான் உண்மையான இஸ்லாம் என்று உன்னால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். சரியா? பிறகு மக்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் கவனம் பிறக்கும். அது இல்லாமல் என் தாய் தந்தை அகமதிகளாக இருக்கிறார்கள், அதனால் நானும் அகமதியாக இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. சரியா? லஜ்னா உறுப்பினர் ஒருவர் ஹிலாஃபத் அஹ்மதியாவிற்கு தொண்டு செய்ய எப்போதும் தாம் அர்ப்பணிப்புணர்வுடன் இருக்க துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்.
அகமதியத்தின் தூது செய்தியை இஸ்லாத்தின் தூது செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டும் என்பதே அசல் விஷயமாகும், உங்களது குறிக்கோளாகும். எனவே உங்களது முன்மாதிரி நிலைநாட்டுங்கள். உலகத்தின் பக்கம் மட்டும் சாய்ந்திருக்காதீர்கள். நார்வேவிற்கு வந்து நாம் உலகத்துக்கு பின்னால் செல்லக்கூடாது, உலகமோ கிடைத்த விடும் மார்க்கத்தை தேடுவது, அல்லாஹ்வை தேடுவதன் உண்மையான விஷயமாகும், அதை தேடுங்கள். கலந்து கொண்ட உறுப்பினர் ஒருவர் தினசரி ஐவழி தொழுகைகளை கடைபிடிக்காத தந்தையர்கள் குறித்து அவர்கள் பிள்ளைகள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று ஹுசூர் அய்யதுல்லாஹு தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்களிடம் வழிகாட்டல் வேண்டினார். இது தொடர்பாக நான் பலமுறை பல சொற்பொழிவுகளில் லஜ்னாவிடமும் ஜமாத்தின் ஆண்களிடமும் கூறியிருக்கிறேன். அதாவது, ஆண்கள் தமது முன்மாதிரியை காட்டுங்கள், பெண்கள் மீது மட்டுமே விட்டுவிடாதீர்கள். பெண்கள் தம் பிள்ளைகளிடம் நாம் அல்லாஹ்வின் பேச்சை கேட்க வேண்டும், இது அல்லாஹ்வின் கட்டளையாகும், எனவே நாம் தொழ வேண்டும் என்று கூறுங்கள். தந்தையிடம் குழந்தைகள் முன்பு ஏன் உங்கள் தவறான முன்மாதிரியை காட்டுகிறீர்கள் என்று கேளுங்கள். சரியா? நம்மால் புரிய வைக்கத்தானே முடியும். சந்தர்ப்பம் பார்த்து அவர்களுக்கு புரிய வையுங்கள், துவா செய்யுங்கள். தந்தையர்களிடம் சண்டையிடுவதற்கான தேவை இல்லை. அடுத்த நாளே அவர்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், என் வீட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று கூறிவிடக்கூடாது. நுட்பமான முறையில் குழந்தைகளுக்கும் புரிய வையுங்கள், தந்தையர்களுக்கும் புரிய வையுங்கள். இறை வணக்கம் இல்லாத மார்க்கம் மார்க்கமே அல்ல என்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். எனவே இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள், பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வுக்கான உரிமைகளை நிறைவேற்றுவது கட்டாயமாகும். உயிர் தியாகம் மிகவும் உயர்ந்த படித்தரமாகும். ஆண்கள் இந்த படித்தரத்தை போர்களிலோ அல்லது பல்வேறு நாடுகளில் அகமதிகள் ஷஹீதாகியோ பெற்றுவிடுகிறார்கள். நஃப்ஸுடன் செய்யும் ஜிஹாத் உயிர் தியாகத்தின் படித்தரத்தை போன்ற படித்தரத்தை பெற முடியுமா? பெண்களாகிய நாங்கள் இந்த படித்தரத்தை எப்படி அடைவது? பெண்களும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். பாகிஸ்தானிலோ பெண்கள் 3-4 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். எனவே பெண்கள் அப்படியும் உயிர் தியாகத்தின் படித்தரத்தை பெற்றுவிட்டார்கள். மற்றபடி நான் பலமுறை எடுத்து கூறியும் உள்ளேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு பெண் அன்னாரிடம் வந்து, ஆண்கள் பொருள் தியாகங்களும் அதிகம் செய்கிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள், பிறகு போர்களுக்கு செல்கிறார்கள், அங்கு ஜிஹாத் செய்கிறார்கள், பிறகு அங்கும் ஷஹீதாகி விடுகிறார்கள், அவர்களுக்கு படித்தரம் கிடைத்து விடுகிறது. நாங்கள் பெண்கள் வீடுகள் உட்கார்ந்திருக்கிறோம், நாங்கள் எவ்வாறு இந்த படித்தரத்தை அடைய முடியும் என்று கேட்டார்கள். அந்த காலத்தில் ஹஸரத் உம்மே அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்களும் சிலர் இருந்தார்கள். அவர்கள் போர்களில் பங்கு பெற்றும் வந்தார்கள். இன்னமும் பெண்கள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் பெரும் போர் திறமையையும் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், நீங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கும்போது உங்கள் வீடுகளை பாதுகாக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தர்பியத் கொடுக்கிறீர்கள், வீட்டை நீங்கள் சீர்தூக்கி வைத்துள்ளீர்கள், வீட்டில் மார்க் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள், பிள்ளைகள் இஸ்லாமிய போதனைகள் வளர்கிறார்கள் என்றால் இந்த ஷஹீதுகளின் படித்திரமாக இருப்பதுதான் உங்களுடைய படித்திரமும் ஆகும். அவ்வளவு நட்கூலி உங்களுக்கும் கிடைத்து கொண்டிருக்கும். ஆக உங்களை பற்றி ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறிவிட்டார்கள். அதாவது, நீங்கள் போர் புரியாமலே உங்களுடைய போரும் கணக்காகிவிட்டது, உங்களுடைய படித்தரமும் உயர்ந்து விட்டது. சரியா? இதனால்தான் அல்லாஹ் பெண்ணின் காலடியில் சொர்க்கத்தையும் வைத்து விட்டான், ஆண்களின் காலடியில் ஒன்று வைக்கவில்லையே. வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? உயிர் தியாகத்தின் படித்தரம் உயர்ந்தது என்றால் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்பவரின் படித்தரம் இன்னும் உயர்ந்ததாகும். உயிர் தியாகியோ தான் சொர்க்கத்துக்கு செல்வார் அல்லவா? பெண்ணோ மற்றவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வார், சரியான தர்பியத் கொடுத்து. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹுசூர். இன்றைய நிலைகள் இப்படி இருக்கின்றன, போர்கள் நடக்கின்றன. இறைவன் இருக்கிறான் என்றால் ஏன் இந்த அநீதி நிகழ்கிறது என மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு முன்பு போர்கள் நடக்கவில்லையா? அனைவரும் என் மீது நம்பிக்கை கொள்வார் என்று அல்லாஹ் எப்போது கூறினான்? அல்லாஹோ திருக்குர்ஆனில் இவ்வாறு எழுதியுள்ளான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது ஷைத்தான், நான் இவர்களுடைய வழித்தோன்றர்களை வழிகெடுப்பேன், பலர் எனக்கு பின்னால் செல்வார்கள், அல்லாஹ் கூறுவதை கேட்க மாட்டார்கள் என்று கூறினான். அதற்கு அல்லாஹ் கூறினான், சரி, உனக்கு பின்னால் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை, மாறாக நான் உன்னையும் உனக்கு பின்னால் செல்பவர்களையும் நரகத்தில் போட்டுவிடுவேன் என்று கூறினான். எனவே ஷைத்தானுக்கு பின்னால் செல்வதனால் போர்கள் நடக்கின்றன, மக்கள் ஷைத்தானை பின்பற்றுகின்றனர், எனவேதான் அவர்கள் கொடுமை இழக்கின்றனர். பிறகு அநீதி அளிப்பவரை அல்லாஹ் இம்மையில் என்ன, இந்த உலகமோ தற்காலிகமானதுதானே, 80, 90 அல்லது 100 வயது வரைதானே, நிரந்தர வாழ்வான மறுமையில் அப்பொழுது அல்லாஹ் அவர்களை நரகத்தில் இடுவான். அநீதி இழைக்கிறார்கள், குற்றமற்றவர்களை கொள்கிறார்கள், பெண்களை கொள்கிறார்கள் என்பதற்காக சிலருக்கு இங்கும் தண்டனை வழங்கி விடுகிறான், சிலரை அடுத்த உலகில் இடுவான். சிலர் செய்யும் செயல்கள் அப்படி இருக்கலாம். அதனால் அல்லாஹ் ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு தண்டனை அளிப்பதற்காக இவ்வாறு செய்யலாம். ஆனால் எவ்வாறாயினும் அநீதி இழைப்பவர்களுக்கு நான் மறுமையில் மிகவும் அதிகமாக தண்டனை அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹோ முன்னரே கூறிவிட்டான், ஷைத்தானுக்கு பின்னால் நிறைய பேர் செல்வார்கள், இது நன்மை இது தீமை என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொல்வதை கேட்டால் அநீதியிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள், இவ்வுலகிலும் நிம்மதியாக வாழ்வீர்கள், சொர்க்கத்திற்கும் செல்வீர்கள். ஷைத்தானுக்கு பின்னால் செல்வீர்களாயின் நீங்கள் இந்த உலகில் நான் நிறைய சம்பாதித்து விட்டேன், ஆடம்பரமாக இருந்து விட்டேன், நன்கு வசதியாக இருக்கிறேன் என்று நினைப்பீர்கள். ஆனால் மறுமையில் நான் உங்களை நரகத்தில் போடுவேன். ஆக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் முன்னரே கூறிவிட்டான், நான் உங்களுக்கு முழு சுதந்திரம் அளித்து விட்டேன், மனிதனுக்கு அறிவை வழங்கியுள்ளேன், நான் சொல்வதை கேளுங்கள், கேட்டால் இந்த உலகில் நிம்மதியாக இருப்பீர்கள், அநீதி முடிவுக்கு வந்துவிடும். கேட்கவில்லை என்றால், ஷைத்தானுக்கு பின்னால் செல்பவர்களாக இருப்பீர்கள் என்றால் பிறகு அநீதி நடக்கும். அநீதிக்கு இந்த உலகிலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது, மறுமையிலும் கிடைக்கும்.
ஆக இங்கோ அப்படி ஒன்றும் விஷயம் இல்லை. இதனால் இறைவன் இல்லை என்ற பேச்சு எப்படி வரும்? இறைவன் இருக்கிறான், இறைவன் எங்குமே. இதை பலவந்தம் என கூறவில்லை. இறைவன் உங்களுக்கு மூளையை வழங்கியுள்ளான், பயன்படுத்துங்கள். மேலும் முழு சுதந்திரம் வழங்கியுள்ளான். திங்கட்கிழமையன்று மஜ்லிஸ் குத்தாம் அஹ்மதியா யுஎஸ்ஏவின் மேரிலாந்து பகுதியைச் சார்ந்த குத்தாம் ஹசரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அல்லாஹ் தஆலா பின் அஸீஸ் அவர்களை சந்திக்கும் நட்பேறு பெற்றார்கள். யுகேவில் உள்ள இஸ்லாமத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பங்கு பெறும் குறிப்பான நோக்கத்திற்காக குத்தாம் 31 பேர் பயணம் மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த சந்திப்பின் போது குத்தாம் அனைவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். மேலும் நிகழ்காலத்தில் இளைஞர்களை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஹுசூர் அய்யதுல்லா அவர்களிடம் வழிகாட்டல் பெற்றுக்கொண்டனர். ஹுசூர், நான் இருக்கின்ற பகுதியில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கும் பல பாதுகாப்பு நிறுவனங்கள் உள்ளன. ஜமாத் நபர்கள் பலரும் எனக்கு தெரிந்த சிலரும் இந்த நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர். ஹுசூர், நாம் இந்த நிறுவனங்களில் பணிபுரிவது நமக்கு ஆகுமானதா இல்லையா? நிர்பந்தமான நிலையில் பன்றி இறைச்சி உண்பது ஆகுமானதென்றால், நீங்கள் பசியால் மரணிக்கிறீர்கள் என்றால் பன்றி இறைச்சி உண்ணலாம் என்று திருக்குறளில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா? பிறகு இதையும் உண்ணலாம். நிர்பந்தம் என்பது வேறு விஷயமாகும். மற்றபடி இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்றும் நீங்கள் உருவாக்குவதில்லையே. நாம் நமது நாட்டிற்காக வேலை செய்ய வேண்டும், அதன் பாதுகாப்புக்காக நாம் ஆயத்தம் செய்கிறோம் என அப்பாவிகள் தயாரிக்கிறார்கள். பாவம், இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்கிறார்கள் என்றால் அது வேறு விஷயம். முழு உலகத்துக்கும் தான் விநியோகிக்கிறார்கள். அது மட்டுமின்றி நீங்கள் சூடானில் இராணுவத்துக்கு விநியோகமும் விநியோகம் செய்கிறீர்கள். ஈராக்கில் கொடுத்து வந்துள்ளீர்கள். அடுத்து ஆப்கானிஸ்தானிலும் கொடுத்து வந்துள்ளீர்கள். அது ஆகுமானதாக இருந்ததா? தெரியவில்லை. இல்லை, அங்கும் ஆகுமானதாக இருக்கவில்லை, இங்கும் ஆகுமானதல்ல. ஆனால் நீங்கள் அங்கு வேலை செய்பவர்கள் தான், எனவே இதற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. சரி, உங்களது தொழிற்சாலை திறந்திருங்கள், நிறுவனத்தை திறந்திருங்கள். அகமதி திறப்பார் என்றால் அகமதில் அமைதி நிலைநாட்டுங்கள், இதற்கான தேவை எதுவும் இல்லை என்று கூறிவிடுவார். சட்ட அமலாக்கத்துறையிடம் மட்டும் கொடுத்து விடுவீர்கள், அவ்வளவுதான். ஹாதிம் ஒருவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் குறித்து ஹசரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் கேட்டார். அவரது கொள்கைகளுக்கு ஏற்ப அவர் என்ன செய்யவிருக்கிறார் அல்லது என்ன செய்ய மாட்டார் என்பது தெரியும். அவர் வரும்போது அமெரிக்கர்களை ஏதேனும் இன்னல்களுக்கு ஆளாக்குவாரா இல்லையா தெரியவில்லை. வெளிமக்களை கண்டிப்பாக ஆளாக்குவார். அவரது முந்தைய பதவி காலத்தில் அவர் எளிமைகளைத்தான் ஏற்படுத்தினார், அவ்வளவு அதிகம் சண்டைகள் செய்யவில்லை. இப்பொழுது வரை தென்படுவதாவது அவர் இஸ்ரேல் போரை நிறுத்திவிடுவார், நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் என்கிறார். ஆனால் நடக்காது, தற்காலிகமானது தான். அதற்கு பிறகு சரி, இங்கிருந்து இங்கு வரை உள்ள பகுதியை பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அவர் இவர்களுடன் ஏதாவது மறைமுக ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடும். மற்றபடி உலகத்தில் உள்ள மோதல்களை ஓரளவுக்கு அவர் நிறுத்துவார். இங்கிருந்தும் டிக்டாக் இப்பொழுது தடை செய்து விட்டோம் என்றே அவர்கள் கூறிவிட்டார்கள். சீனாவுடன் இப்படி நடந்து கொண்டார்கள், அப்படி நடந்து கொண்டார்கள் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். அவருக்கு பணம் வேண்டும். எங்களுக்கு 50% பங்கு கொடுத்து விடுங்கள், பிறகு தாராளமாக டிக்டாக்கை அமெரிக்காவில் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார். அவருக்கு பணம் கிடைத்துக்கொண்டே இருந்தால் அவர் அமைதியாக இருப்பார். எங்கு அவருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுமோ அங்கு அவர் தனது விருப்பப்படி செயல்படுவார். எனவே யார் வந்தாலும் இப்படியானவராகத்தான் வருவார். உங்களுக்கு உங்கள் அமெரிக்காவில் இறைநேசர்கள் யாரும் கிடைக்க மாட்டார்கள். எல்லாரையும் அகமதிகளாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் சரி, அல்லது அகமதிகள் அந்த தரத்தில் வந்துவிட வேண்டும். அரசியலில், ஆட்சி அதிகாரத்தில் அல்லது தொழில்துறையில் எங்காவது அகமதிகள் வர வேண்டும். பிறகு சரிதான், பிறகு நீங்கள் ஏதாவது செய்ய முடியும். உள்ளூர் மற்றும் மற்ற மஜ்லிஸ்களில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? முஹ்தமி முக்காமிக்கும் உள்ளூர் காயதுக்கும் தேர்தல் என்று தேர்ந்தெடுப்பதில் உள்ள நுட்பம் என்ன? உள்ளூர் மஜ்லிஸுக்கும் மற்ற மஜ்லிஸுக்கும் என்ன வித்தியாசமா? எந்த வித்தியாசமும் இல்லை. இதுவும் மஜ்லிஸ் தான், அதுவும் மஜ்லிஸ் தான். உள்ளூர் மஜ்லிஸ் தலைமையகத்திற்கு அருகில் இருப்பதனால் நீங்கள் இதனை உள்ளூர் மஜ்லிஸ் என்று கூறுகிறீர்கள். இப்பொழுது இங்கு அமெரிக்காவிலோ ஜமாத் அமைப்பு அப்படி இல்லவே இல்லை. தலைமையகம் அங்கே இருக்கிறது. ஆனால் உங்கள் அமீர் 4000 மைல் தொலைவில் இருக்கிறார். தாரிக ஜதீத் செயலர் 5000 மைல் தொலைவில் இருக்கிறார். மற்றவர் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கிறார். இன்னொரு செயலர் அதற்கு மேலாக வெஸ்ட் கோஸ்டின் அடுத்த மூலைக்கு சென்று விடுகிறார். எனவே இப்படி உங்களது தேசிய ஆமிலாவும் சிதறி காணப்படுகிறது. ஆனால் அவ்வாறு இருந்தும் அமைப்பை வைக்க வேண்டியிருந்தது. எனவே உங்கள் தலைமையகம் இருக்கும் அந்த இடத்தை முகாமி ஜமாத்தாக, உள்ளூர் ஜமாத்தாக ஆக்கியுள்ளார்கள். எவ்வாறாயினும் அமீர் 2 வாரங்களுக்கு பிறகு வந்தாலும் சரி, வரவேண்டியது இருக்கிறது அல்லவா? எனவே அதற்கு தலைமையகம் என்று பெயர் வழங்கிவிட்டார்கள். அங்குள்ள மஜ்லிஸ் முக்காமி மஜ்லிஸ், அதாவது உள்ளூர் மஜ்லிஸ் என்று அழைக்கப்படுகிறது. எனவே முக்காமி மஜ்லிஸின் காயித் முஹ்தமி என்று அழைக்கப்படுவார் என்ற சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே அவரை முஹ்தமி முக்காமி என்று கூறுகிறோம். பொறுப்புகள் மற்றவர்களுக்கு இருக்கும் அதே பொறுப்புகள் தான் அவருக்கும் இருக்கின்றன. அவர் காயித் என்று அழைக்கப்படுவதற்கு பதிலாக முஹ்தமி என்று அழைக்கப்படுவதால் அவருக்கு சற்று உயர் பதவி கிடைத்துவிட்டது. ஆனால் காயிதுக்கு இருக்கும் பொறுப்புகள் தான் அவருக்கும் இருக்கின்றன. தேர்தலால் என்ன வேறுபாடு ஏற்படுகிறது? மற்ற காயித்மார்கள் தேர்வும் செய்யப்படலாம், நியமிக்கவும் படலாம். ஆனால் முஹ்தமிம் முக்காமிக்கு தேர்தல் நடப்பதில்லை. அவர் சதருடைய ஆமிலா உறுப்பினராக இருப்பதால் சதரே அவரை நியமிக்கிறார்.
அல்லது இன்னாரை ஆக்குமாறு காலத்தின் ஹலிஃபாவுக்கு அவரது பெயரை அந்த சதர் பரிந்துரை செய்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் பொறுப்புகளில் எந்த வேறுபாடும் இல்லை. அன்பிற்குரிய உசர் அவர்களே, சில வேளை அறுவை சிகிச்சை அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செயல்முறையின் போது சில சிக்கல்கள் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் நோயாளிக்கு இழப்பு ஏற்பட அல்லது சில வேளை அவர்கள் வஃபாத் ஆகியோட ஆபத்து இருக்கிறது. இத்தகைய சூழல் மருத்துவருக்கும் மன அழுத்தமுடையதாக ஆகிறது. மேலும் இத்தகைய அறுவை சிகிச்சை குறித்த அச்சவும் மனதில் இருந்து விடுகிறது. இதனால் மற்ற நோயாளிகளுக்கு அளிக்கும் சிகிச்சை பாதிக்கப்படலாம். உசர் அவர்களே, இது குறித்து எங்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பலவீனமான மனநிலை கொண்ட நபர் மருத்துவராகவே கூடாது. மருத்துவரின் மனநிலை உறுதியாக இருக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்தி வையுங்கள். துணிச்சல் இருக்க வேண்டும். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். உங்களது சிகிச்சையால் 100% மக்கள் குணமடைவார்கள் என்று எங்கு எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ்விடமே நிவாரணத்தை வேண்ட வேண்டும். நீங்கள் சிகிச்சை செய்யும் போது ஹுவ ஷாஃபி, அல்லாஹ் குணமளிப்பவன் என்ற துவாவை சிந்தனையில் வைத்திருங்கள். பிறகு அல்லாஹ் குணமளிப்பவனாவான். நாம் நம்முடைய வழிவகைகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். மற்றபடி அவருக்கு குணமளிப்பது அல்லாஹின் பணியாகும். குணமளிப்பது மருத்துவரின் வேலை அல்ல. இது மூளையில் இருந்தால் ஹுவ ஷாஃபி, அல்லாஹ் குணமளிப்பவன் என்ற துவாவும் வரும். இவ்வாறு மருத்துவ செயல்முறையையும் செய்வீர்கள், அறுவை சிகிச்சையும் செய்வீர்கள், அல்லது அளிக்க வேண்டிய சிகிச்சையை அளிப்பீர்கள். ஆக அல்லாஹ் சிந்தனையில் இருந்தான் என்றால் பிறகு பிரச்சனை விலகிவிடும். சரியா? நான் எனது திறமையால் அவரை சரி செய்கிறேன் என்று நீங்கள் கருதினால் பிறகு ஏன் அறுவை சிகிச்சைக்கு முன்பு நோயாளியிடமோ அல்லது அவருடைய உறவினர்களிடமோ சம்மதம் வாங்குகிறீர்கள்? ஏதாவது ஆகிவிட்டால் நாங்கள் பொறுப்பில்லை என்பதற்காக தானே வாங்குகிறீர்கள். நாங்கள் பொறுப்பாளி இல்லை என்று நீங்கள் முன்னரே சொன்ன பிறகு கவலைப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் நோயாளிடம் கையொப்பமிடுங்கள் என்று கூறுகிறீர்கள். அப்பொழுது நோயாளிக்கு உயிர் போக வேண்டும். இந்த மருத்துவரோடு என்ன செய்வாரோ தெரியவில்லையே, இறந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறாரே என்று. ஆக மன அழுத்தம் ஏன்? மற்றபடி இதனால் தான் நீங்கள் மருத்துவர்கள் அமெரிக்காவில் காப்பீடு எடுத்துக் கொள்கிறீர்கள். அதாவது நோயாளி இறந்துவிட்டால் நாம் எதுவும் கொடுக்க வேண்டி வரக்கூடாது. ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டாலும் காப்பீட்டு நிறுவனம் நோயாளிக்கு இழப்பீடு வழங்கட்டும் என்று. இதைத்தானே செய்கிறீர்கள்? ஆமாம். இங்கோ அமெரிக்காவில் இருப்பது போன்று காப்பீடு இருப்பதில்லை. இப்பொழுது அமெரிக்காவில் மருத்துவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக செயல்படுகிறார்கள். மன அழுத்தம் ஏன்? ஹுசூர், நமது பொறுப்புக்காக. ஆமாம், பொறுப்பு இருக்கிறது. அதனால் தான் ஹுவஷாஃபி அவன் குணமளிப்பவன் என்று கூறும்போது பொறுப்பை அல்லாஹ் மீது போட்டு விடுவீர்கள். இதனால் தான் நான் ஒருமுறை ஹுத்தாவில் என்று நினைக்கிறேன் மருத்துவர்களுக்கு நீண்ட அறிவுரை கூறினேன். அஹமதி மருத்துவர்கள் ஹுவஷாஃபி அவன் குணமளிப்பவன் என்று துவா செய்ய வேண்டும். திருக்குர்ஆனிலும் இதுதானே எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தானே துவா செய்தார்கள். நான் நோயுற்றிருக்கும் போது அல்லாஹ்வே எனக்கு குணமளிக்கிறான். ஹுசூர், எனக்கு 2 வயது மகள் இருக்கிறாள், அலைனா. அவளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது நல்லதா அல்லது வீட்டிலேயே கல்வி புகட்டுவது பொருத்தமாக இருக்குமா என்பது குறித்து ஹுசூர் அவர்களது வழிகாட்டலை வேண்டுகிறேன். பல தருணங்களில் அவர்கள் பிள்ளைகளுக்கு துவக்கத்திலேயே பாலியல் கல்வி, பாலின கல்வி, இன்ன விஷயங்களை போன்றவற்றை கற்பிக்க துவங்கிவிடுகின்றனர். அதிலிருந்து பாதுகாப்பதற்காக அவளுக்கு வீட்டிலேயே கல்வி புகட்ட விரும்பினால் பிறகு அது வேறு விஷயம். அல்லது 4வது 5வது அல்லது 6வது வகுப்பில் போய் இந்த பாடங்களை அவர்கள் துவங்குகிறார்கள் என்றால் ஆரம்பத்தில் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் படிக்க வையுங்கள். பிறகு வெளியேற்றி விட்டு வீட்டில் படிக்க வையுங்கள். தொடக்க கல்வி காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடுங்கள். இதனால் பலன் ஏற்பட்டு விடுகிறது. பிள்ளைகள் அதிகம் சமூகத்துடன் பழகும் வாய்ப்பும் கிடைக்கும். அவர்களுக்கு வீட்டில் கல்வி புகட்ட வேண்டும் என்றால் பிறகு பள்ளிக்கூடத்துடன் செல்ல முடியாத அந்த சுற்றுலாக்கு நீங்களே அவர்களை வெளியே அழைத்து செல்ல வேண்டி வரும். சில வேளை மலையேறுதல், வெளியூர் பயணம், நடைப்பயணம், படகுச்சுவாரி, சில வேளை வேறு இடங்கள் என செய்ய வேண்டும் அல்லவா? அதையெல்லாம் செய்ய முடியும் என்றால் சரி. பள்ளிக்கூடங்களில் அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை ஒன்றும் பாலியல் கல்வி அல்லது பாலின கல்வியை கற்றுக் கொடுப்பதில்லையே. அவர்கள் குறிப்பாக 4வது 5வது அல்லது 6வது வகுப்பு வரை தான் இது போன்ற விஷயங்களை கற்பிக்கின்றனர். இது போன்ற எவ்வளவு மனதை மாசுபடுத்த முடியுமோ, பிள்ளைகளின் மனதை எவ்வளவு கெடுக்க முடியுமோ கெடுத்து விடலாம் என்று செய்கிறார்கள். அதற்கு பிறகு சரிதான். அதற்கு பிறகு நிலைமை என்ன என்று பார்த்துக் கொள்ளுங்கள். பிறகு பள்ளிக்கூடத்தை சேர்த்து விடுங்கள். இது உங்களால் எந்த அளவுக்கு பிள்ளையை கவனித்துக் கொள்ள முடியும், சமாளிக்க முடியும் என்பதை பொறுத்து இருக்கிறது. கனவுகளின் முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ் கனவுகளில் நமக்கு என்ன வழிகாட்டுகிறான் என்பதை நாம் எப்படி புரிய முடியும்? கனவுகளுக்கான விளக்கம் ஒவ்வொருவருக்கும் புரிய வர முடியாது. எனவே நீங்கள் எதுவும் கனவு கண்டால் கனவுகளுக்கு விளக்கம் அறிந்த யாரிடமாவது அது நல்ல கனவா கெட்ட கனவா என்பதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியவில்லை என்றால், நீங்கள் சொல்ல விரும்பவில்லை என்றால், கேட்க வெட்கமாக இருந்தால், பிறகு நல்ல கனவாக இருந்தாலும் சரி, தீய கனவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதன் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தட்டும் என நீங்கள் சதக்கா கொடுத்து விடுங்கள். சில கனவுகள் அல்லாஹ்வின் புறமிருந்து வருகின்றன, உண்மை கனவுகளாகவும் இருக்கின்றன. சில ஷைத்தானிய கனவுகளும் இருக்கின்றன. சில அப்படியே சிந்தனையில் வந்து விடுகின்றன. பகலில் என்ன நடக்கிறதோ அது கனவில் வந்து விடுகிறது. பொதுவாக ஒரு மனிதருக்கு தினமும் இரவு 4-5 கனவுகள் வருவதாக உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். சில நினைவிருக்கின்றன, சில நினைவிருப்பதில்லை. காலை எழுந்து எனக்கு எந்த கனவும் வரவில்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இரவில் உறக்கத்தில் கனவுகள் வந்திருக்கும். எங்கெங்கோ சுற்றி வந்திருப்பீர்கள். சரியா? எந்த கனவு ஞாபகம் இருக்கிறதோ அதை பாருங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று அதை அனலைஸ் செய்து பாருங்கள். புரிந்தால் சரி, இல்லை என்றால் யாரிடமாவது கேட்டுக்கொள்ளுங்கள்.
ஹதரத் யூசுப் அலி இஸ்லாமுடைய காலத்திலும் அரசனுக்கு கனவு வந்ததல்லவா, அவனுக்கு அது புரியவில்லை. அதற்கும் கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பவர்கள் இதுவோ கற்பனை கனவுகளாகும் என்றார்கள், மூளையில் வரும் சிந்தனை என்றார்கள். ஆனால் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அதற்கு விளக்கம் அளித்து விட்டார்கள். அவர்களுக்கு புரிந்துவிட்டது. 7 கதிர்கள், 7 பசுக்கள், அவர்களுடைய உணவுகள், இழப்பு ஏற்படுதல், பசுமையான வயல்வெளி இருப்பது, பஞ்சம் வருவது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன அல்லவா. சிலருக்கு கனவுகளின் விளக்கம் புரிவதில்லை. எனவே உங்களுக்கும் புரியவில்லை என்றால் சதக்கா கொடுத்து விடுங்கள், தான் எளிய தீர்வாகும். நன்மையை வலியுறுத்தும் செய்தி தெளிவாக உள்ள ஒரு கனவு என்றால், நற்செயல்கள் பற்றி கூறப்படுகிறது என்றால், அல்லாஹ் நீங்கள் இவ்வாறு செய்திட விரும்புகிறான் என்றும் இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்துள்ள கனவு என்றும் புரிந்து கொள்ளுங்கள். தீமை செய்யுங்கள் ஒன்றும் ஆகாது என்று உங்களிடம் கூறப்பட்டால் அது ஷைத்தானிய கனவு என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நகைச்சுவை இருக்கிறது. எங்கள் பகுதியில் ஒரு பெரியவர் இருந்தார். அது பெரிய குடும்பமாக இருந்தது. அரசியலிலும் இருந்தார்கள். பெரும் நிலக்கிழார்கள் இருந்து வந்தார்கள். சர்கோதாவைச் சேர்ந்த நன்கு அறியப்பட்ட ஒரு குடும்பமாகும். அவர்களில் ஒரு பெரியவர் ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீ ரலியல்லாஹு அன்ஹு அவரது காலகட்டத்தில் அஹ்மதியாகிவிட்டார். அவருக்கு ஆரம்பத்தில் குழந்தைகள் இருக்கவில்லை. வயது முதிர்ந்த பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். ஹஜ்ரத் 2வது ஹலிஃபத்துல் மஸீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது துஆவால் மகன் பிறந்ததாக கூறுகிறார்கள். எனவே அவனை ரப்பாவுக்கு அழைத்து வந்தார்கள். இது ஆரம்பகால நிகழ்வாகும். அப்போது ரப்பாவில் சாலைகள் கூட அமைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆங்காங்கே மிக குறைவான வீடுகளே இருந்தன. அங்கு பள்ளிக்கூடத்தில் அவனை சேர்த்து விட்டார்கள். வசதியானவர்களாக இருந்தார்கள். அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்தார்கள். அவர் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு காரில் வருவார். அதே வேளையில் ரப்பாவில் மற்றவர்களிடம் உடைந்த சைக்கிள் கூட இருக்காது. அனைவரும் ஏழைகளாக இருந்தார்கள். 1, 2 அல்லது 3 கார்கள் தான் முழு நகரத்திலும் இருந்தன. எவ்வாறு இருப்பினும் முதிய வயதில் மகன் பிறந்திருக்கிறான். அவன் ஏதாவது படித்து தகுதி வாய்ந்தவனாகிவிட வேண்டும், நட்பண்புள்ளவனாக ஆகிவிட வேண்டும், எனது குடும்பத்தினர் போன்று அரசியலில் சென்றுவிடக்கூடாது, தீமைகளில் மூழ்கிவிடக்கூடாது என்று நினைத்தார்கள். எனவே எப்பொழுதும் அவனுக்கு தொழுமாறு கூறி வந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் வரை முபாரக் பள்ளிவாசலுக்கும் அழைத்து வருவார்கள். அவர்கள் சீக்கிரம் வஃபாத்தும் ஆகிவிட்டார்கள். அவர்கள் மனைவி முன்னரே வஃபாத் ஆகிவிட்டார். இவரும் இவர் மகனும் இருந்தார்கள். வீடு பெரியதாக இருந்தது. இருந்தும் ஒரே அறையில் தான் உறங்குவார்கள். ஒரு நாள் அவர்கள் மகன் அவர்களிடம் கூறினார், தந்தையார் தினமும் தொழு இதில் என்ன சிரமம் இருக்கிறது என்று சொல்கிறாரே என்று தொழுது நொந்து போயிருந்தார். உங்களிடமும் சில நேரங்களில் என்ன சிரமம் இருக்கிறது, தொழுங்களேன் என்று கூறுகிறார்கள் அல்லவா. தொழுங்கள் என்று காய் சாப் கூறுகிறார், சதர் சாப், தாய் தந்தையர் எல்லாரும் கூறுகிறார்கள். ஆக அந்த பையன் இப்படித்தான் இருந்தார். ஆக ஒரு நாள் அவர் காலையில் எழுந்து கூறினார், தந்தையே, எனக்கு ஒரு கனவு வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் கனவில் வந்தார்கள். அவர்கள், மகனே நீ தொழலாம் செய்யாது என்று கூறினார்கள். அவர் தந்தை மிகவும் புத்திசாலியாக இருந்தார். அவர், இதோ பார், நாம் இங்கு இந்த அறையில் இருக்கிறோமா, எனது படுக்கை கதவுக்கு பக்கத்தில் இருக்கிறது, உனது படுக்கை அந்த பக்கம் சுவருடன் சேர்ந்து இருக்கிறது. எனவே கதவு வழியாக வந்த ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் எனது படுக்கையை தாண்டி குதித்து உன்னிடம் போய் தொழ வேண்டாம் என்று கூற போனார்கள் என்றால் என்னிடம் ஏன் குறி செல்லவில்லை? தொழ வேண்டாம் என்று என்னிடம் கூறியிருக்கலாமே, நானும் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பெற்றிருப்பேனே. பொய்யான கனவுகளை உருவாக்காதே என்று கூறினார். ஆக இப்படியும் மக்கள் சிலர் உருவாக்கிக் கொள்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளை பொய்யாக புனைந்து கூறக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். குறிப்பாக ஒருவர் ஒரு பொய்யான கனவை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்புபடுத்திக் கொண்டால் அவர் தன் மீது சாபத்தை எடுத்துக்கொள்கிறார். எனவே ஹக்கீகத்துல் வஹி எனும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களது நூல் இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். அதன் முதல் 50-60 பக்கங்களை படித்தீர்கள் என்றால் அதில் கனவுகள் குறித்து, கனவு என்ன, உண்மைத்துவம் என்ன என்ற அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிடுகின்றன. நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள், கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதை படித்திருங்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவுத்திறன் இருக்க வேண்டும். ஆரம்ப 50-60 பக்கங்களை படித்தாலே கனவுகளின் கருத்து என்ன, அது நல்ல கனவு எது, நல்ல கனவு எது, கெட்ட கனவு என்று சரியாக தெரிந்துவிடும். 2005 ஹுசூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதியான் சென்றபோது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது புனித மண்ணறையின் முன்பு துஆ செய்த போது அப்பொழுது ஹுசூர் அவர்கள் உணர்ச்சிகள் எப்படி இருந்தன? ஒவ்வொரு அஹமதிக்கும் இருப்பது போன்றுதான். நாம் வந்துள்ளோம், துவா செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சிகள் தான் இருந்தன. சென்று துவா செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி இருந்தது. நான் முதலாக 1991 சென்ற போது அப்போதும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மன்னரை முன் சென்று எனக்கு உணர்ச்சிகள் இருந்தன. அதே உணர்ச்சிகள் 2005 இருந்தன. எல்லாமல் அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களது படித்தரத்தை உயர்த்துவானாக என்றும் அதே வேளையில் அன்னார் நிறுவிய ஜமாத்திற்கு முன்னேற்றத்தை வழங்குவானாக, நாம் அதன் பணியை சரியாக செய்யக்கூடியவர்களாக இருப்போமாக என்ற துவாவே இருந்தது. ஆக உணர்ச்சிகளை மனிதன் துவாக்கள் வெளிப்படுத்துகிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கும். சில விஷயங்கள் விவரிக்க முடியாதவையாக இருக்கின்றன. ஆனால் உணர்ச்சிகளில் இருக்கும். இப்பொழுதோ அது நடந்து 20 ஆண்டுகளாக போகின்றன.
சந்திப்பு நிறைவடைந்ததும் ஹுத்தாம் ஹசரத் ஹலிஃபத்துல் மசி அவர்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் நல்வாய்ப்பு பெற்றனர். கலந்து கொண்டவர்கள் அனைவரும் எழுதுகோளை பரிசாகவும் பெரும் நட்பேறு பெற்றனர். கடந்த வாரத்தில் நடைபெற்ற சந்திப்புகளின் சிறப்பம்சங்கள் இவையாகும். நாம் இப்போது நமது நிறைவு பகுதியாகிய ஹுத்பா ஜுமாவின் சுருக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்றைய ஜும்மா ஹுத்பாவில் ஹுசூர் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அசீஸ் அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வில் இருந்து 2 படையெடுப்புகள் பற்றி எடுத்துக் கூறினார்கள். நீதி மற்றும் மன்னிப்பை வழங்குவதற்காக இஸ்லாம் கையாளும் நடுநிலையான அணுகுமுறையை ஹுசூர் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ர் அசீஸ் அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். இன்னும் சொல்வதாயின், இஸ்லாம் மிகைத்தல் குறைத்தல் ஆகிய வழிகளை விட்டுவிட்டு உலகில் உண்மையான அமைதிக்கு அடித்தளமான நடுநிலையான போதனை முன்வைக்கிறது. அது என்னவென்றால், வ ஜஸாவு சய்யஅத்தின் சய்யஅத்தும் மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஒவ்வொரு தீங்கிற்குரிய தண்டனையும் அதன் பொருத்தமான சூழ்நிலை மற்றும் அதன் கடுமைக்கேற்ப இருக்க வேண்டும். ஆனால் மன்னித்து விடுவதாலோ அல்லது மென்மை காட்டுவதாலோ சீர்திருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றால் மன்னிப்பதோ அல்லது மென்மை காட்டுவதோ சிறந்ததாகும். அவ்வாறான மனிதர் இறைவனிடத்தில் நற்கூலிக்குரியவராக இருக்கிறார். இது இவ்விஷயத்தை குறித்து இஸ்லாம் வழங்கிய போதனையாகும். இது மிகச்சிறந்த போதனை என்பதை எந்த அறிவுள்ளவரும் மறுக்க முடியாது. இதில் மனித தேவைகளின் அனைத்து அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலும் பொருத்தமான வரம்பை விட்டு தாண்டக்கூடாது என்று இஸ்லாம் வரையறுத்து விட்டது. மேலும் உடல்களை சிதைத்தல் போன்ற மிருகத்தனமான செயல்களை ஒரேடியாக இஸ்லாம் இல்லாமல் செய்துவிட்டது. இதற்கெதிரில் காட்சிக்கு மட்டுமே உதவும் இயேசு கிறிஸ்துவின் இந்த போதனை இருந்தும் கிறிஸ்தவ மக்கள் எதிரிகளுடன் எவ்வாறு நடந்து கொண்டுள்ளார்கள் என்றால், போர்களில் எப்படிப்பட்ட செயல்களை மேற்கொள்கிறார்கள் என்றால் அது உலக வரலாற்றின் ஒரு திறந்த பக்கமாக உள்ளது. அதை மீண்டும் இங்கே எடுத்து கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் என்னெல்லாம் செய்வதில்லை.